ஹாய், ஐ எம் வெங்கடேஷ். திஸ் இஸ் த ஃபோர்த் டே vlog. காலையில் ஒரு 5 o'clock கிட்ட எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு நம்ம ரன்னிங் செஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. நம்ம காலேஜில் இருந்தால் கரெக்டாக ரன் பண்ணிவிட்டு வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஈவெண்ட்டுக்கு போயிடுவோம். உங்களுக்கே தெரியும், போன முந்தின வீடியோவில் போட்டிருப்பேன், டிஸ்கஸ் த்ரோ தான் நம்மளோட ஈவெண்ட். அதுக்கு போயிருப்பேன். சரி, நம்ம ஊருக்கு வந்ததுனால சரி நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஏதோ பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ரன்னிங் செஷன்லாம் சொல்லிட்டு 2 கிலோமீட்டர் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 கிலோமீட்டர் நான் இவ்வளோலாம் ஓடினதே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு மாரத்தான் ஓடிருக்கேன், நம்ம காலேஜில் வந்து வச்சாங்க 5 கிலோமீட்டர்ஸ். அது ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி, அந்த தைரியத்தில் வந்து 2 கிலோமீட்டர் உள்ளான்னு போனேன். 1 கிலோமீட்டர் எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க இல்லையா, 1 கிலோமீட்டர் பார்க்கப்போ அப்போ சைடில் ஒரு தோட்டம் தெரிஞ்சிருக்கும். வர்றப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ஷார்ட்லாம் எடுத்துருப்பேன், காட்டுறேன். அப்புறம் ஒரு வழியாக 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ வந்துட்டு ரன்னிங் ட்ரில்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரன்னிங் ட்ரில்ஸ் வந்துட்டு ஏன் பண்ணுறேன்னா, ஒரு அத்லெட்டாக வந்து பேசிக்ஸ், இதுதான் ஒரு பேசிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக ஓரளவு வந்துட்டாலே போதும், மற்ற எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சில ட்ரில்ஸ்லாம் இருக்கும், ஏ ஸ்கிப், பி ஸ்கிப், ஹைனி, அதுக்கப்புறம் நானே கீழே பேர் போட்டிருப்பாங்க எல்லாம், பேக் கிக், அதுக்கப்புறம் பவுண்ட், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ணி முடிச்சக்கப்புறம் கடைசி ஒரு ஸ்ப்ரிண்ட் மட்டும் ஒன்று ஓடிட்டு ஒரு வழியாக ட்ரைனிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி, ட்ரைனிங் முடிச்சக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக வார்ம் டவுன் ஒரு செஷன் கண்டிப்பாக பண்ணியே, ஏன்னா வார்ம் அப் பண்ணால் வார்ம் டவுன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் நான் சொல்லேன் இல்லையா, சரி வர்றப்போ வந்துட்டு நான் ஒன்று காட்டுறேன் அப்படின்ட்டு. இதான் நம்ம தோட்டம். இது உங்களுக்கு என்ன செடின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே 2 குருவி பார்த்தேன், சும்மா இல்லாமல் ஷார்ட் எடுத்தேன். நம்ம ஃப்ரெண்டு தம்பி வந்து கூப்பிட வந்துட்டான் ஒரு வழியாக. இதான் நம்ம கிணறு, நம்ம தோட்டத்தோட கிணறு. இங்கேருந்து தான் தண்ணி எல்லாம் சப்ளை ஆகுது. வந்துட்டு இங்கே மாயிலன்னு சொல்லுவாங்க, அதை வந்து பிடுங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட் தம்பி இருந்துட்டு கோமியம் பிடிச்ச இடம் கேட்டான், அதெல்லாம் தெரியாதானே. சரி போய் பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லிட்டு கிளப்பிட்டான். நம்ம ஒரு வழியாக குளிச்சுட்டு இட்லியும் வாடையும் வச்சாங்க, சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனால நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க, என்ன மாதிரியாகவும் நிறைய குடிங்க. ஓகே, பாய் பாய். ஒரு சன்செட்டோடு முடிச்சுக்கிறேன் இந்த vlog. பாய் பாய்.